வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நாங்கள் வருகிறோம். அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உள்ளே இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நம் மகிமைப்படுத்துவோம். உம்மில்
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆபத்து நாளிலே எங்களை எவ்வளோ பொல்லாத ஆவிகள், பிசாசினுடைய கூட்டங்கள், அவனுடைய கையாள்கள் எங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள் ஆண்டவர். ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவாய் இருந்து, வேதம் சொல்கிறது, கர்த்தர் மட்டும் என் துணையாய் இராவிட்டால் மனுஷர் உயிரோடு என்னை விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய துணையாய் இருந்தார், ஆதரவாய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து நீக்கி விசாலத்திலே அவர் நம்மை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசபாத் என்கிற ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான பலவான்கள், பகைஞர்கள் வந்தார்கள். 3 ராஜாக்கள் வந்தார்கள். யோசபாத் சொல்லுறான், ஆண்டவரே, என்னை எதிர்த்து வருகிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக போர் செய்யக்கூடிய ஆள் பலம் என்னிடத்தில் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியுது, என் கண்களை உன் மேல நான் வைக்கிறேன். இந்த மாலை வேளையில கண்களை அவர் மேல வைப்போம். எப்பொழுதுமே பிசாசு நாம் நம்முடைய கண்களை நம்முடைய பிரச்சனைகள் மேல, நாம் சந்திக்கிற சவால்கள் மேலேயே நாம வச்சிருக்கணும்னு பிசாசு விரும்பும். கண்கள் அங்கிருந்து எடுக்க வேண்டும். அங்கிருந்து எடுத்து கர்த்தர் மேல நம் கண்களை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசபாத் கண்களை கர்த்தர் மேல வச்சான். மாபெரும் வெற்றியை அவன் பெற்றான். பெரிய சக்சஸ் அவனுக்கு உண்டாச்சு. அவன் போர் செய்யல, ஒன்றும் பண்ணல. அவன் என்ன பண்ணான், அந்த யுத்தத்திலே பாடகரை நிறுத்தினான். பாட்டு பாடுறவங்களை போய் நிறுத்துறான். அவங்க ஒரு பாட்டை பாடினாங்க. என்ன பாட்டு? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். பாட்டு பாடின உடனே வெற்றி தன்னால வந்துச்சு. இவங்க போய் ஒண்ணுமே பண்ணல. ஆனா கர்த்தர் அந்த எதிரிகள், பகைஞர்கள், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும்படி செய்தார். அவர்கள் தங்களையே வெட்டி கொண்டு விழுந்து போனார்கள். நான் சொல்றேன், நம்முடைய கண்களை ஆபத்து மேல வைக்க கூடாது. நம்ம எதிர்த்து வருகிற ஆபத்து மேல, பகைஞர்கள் மேல, பலவான்கள் மேல வைக்க கூடாது. ஐயோ, அவங்க ரொம்ப பலவான்கள், அவங்க பெரிய பகைஞர்கள், அது மேல கண்ணை வைக்காம அங்கிருந்து கண்ணை எடுத்து நம்முடைய ஆண்டவர் மேல வைப்போம். கண்ணை எடுத்து எப்படி ஆண்டவர் மேல வைக்கிறது? அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கண்கள் அவர் மேல வைக்கிறோம். அவர் சொன்னதை நாம சொல்லும் பொழுது அவர் மேல நம் கண்களை வைக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் மேல கண்ணை வச்ச ஒரு ஆள் கூட தோத்து போனதா சரித்திரமே இல்லை. இந்த மாலை வேளையில் இன்னொரு பாடலை நாம் பாடப் போகிறோம். பாடும் பொழுது நம்முடைய கண்களை அவர் மேல வைப்போம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, I believe in you. I trust you, Lord. You are my Lord, my God, and I trust you. உம்மை நான் நம்புகிறேன். நம் வாய் திறந்து சொல்லுவோம். என் சூழ்நிலை மேலேயே வச்சுட்டேன் கண்ணை. ஒரு வாரமா இந்த கண்ணை சூழ்நிலை மேல இருந்து எடுக்கல. என் நிலம் எப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என் பொருளாதாரம் எப்படி இருக்கு, இது மேலேயே கண்ணை வச்சுட்டேன் நான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் மேல கண்ணை எடுத்து வைக்க போகிறேன். நம்ம அங்க கண்ணை வைக்கும் பொழுது சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நம்ம யாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும். தாய் போல தேற்றி, தந்தை போல
ஆற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னைச் சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே, மலை போல துன்பம் என்னைச் சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை இணைந்தவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சொல்வோமா? நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை பார்த்து சொல்கிறோம், உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள வேற யாருமே இல்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நெருங்கின உறவுகள் கூட நீர் எங்களை புரிந்து கொள்வதை போல அவர்களால் எங்களை புரிந்து கொள்ள முடியாது. எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உருவம் என்னதென்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறேன். ஆனாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆனாலும் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறீர். ஆனாலும் எங்களை நேசிக்கிறீர். நீர் போதும் என் வாழ்வில். ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு நாங்கள் உம்மை பார்த்து சொல்லுகிறோம், எங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாங்க உம்மை பார்த்து சொல்றோம், நீர் போதும் எங்கள் வாழ்க்கையிலே. மெய்யாகவே நாங்கள் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், இதை எப்படி நான் சமாளிப்பேன், ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலே. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் நீர் மரியாளை பார்த்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறேன், மார்த்தாளே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரம் போதும். எங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றிகளை நாங்கள் பெற்றுவிட முடியும். நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதித்து, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் பாடும் பொழுது, அன்றைக்கு எரிகோ மதில்கள் இடிந்து தரைமட்டமானது போல எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தரைமட்டமாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசபாத் பாடகரை நிறுத்தின பொழுது அவர்கள் பாடினார்கள், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடின பொழுது மாபெரும் வெற்றியை அவர்கள் எடுத்தார்களே. அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கு பாடி பாடி வெற்றியை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் அநேக காரியங்கள் மூவ் ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ரீஅரேஞ்ச் ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, thank you Jesus. உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை அனைத்தும் ஆண்டவரே ரீஅரேஞ்ச் ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. We decide that we are going to sing our Lord Jesus Christ. We are going to celebrate. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொண்டாட போகிறோம். நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மேலும் வெற்றியை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமமும் ஒன்றுக்கே சகல கனம், துதி, மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். த பவர் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை அல்லது இந்த ஆசீர்வாதத்தின் சக்தி எவ்வளவு பெருசு என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். த பவர் ஆஃப் பிளஸ்ஸிங், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் மீட்பர். அவர் சொல்றாரு, அவர் நேரடியாக நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாமத்தில் நாம் இதை வாசிக்கும் பொழுது அந்த ஆங்கில வேதாமம் சொல்லுகிறது, ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட். லாபத்தை எப்படி எடுக்கிறது என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் இல்லையா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், லாபம் எடுக்க வேண்டும். ஒரு தொழிலை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் அதில் லாபத்தை எடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அருமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐ ஆம் யாவே. யாவே அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் நான். யுவர் காட், நான் வேற யாரும் இல்லை, உன்னுடைய தேவன், நீ வணங்குகிற தேவன், நீ ஆராதிக்கிற ஒரு தேவன். உன்னை நான் தான் மீட்டு கொண்டு இருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறேன். அந்த மாதிரி ஒரு தேவன், உனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உறவை ஸ்தாபித்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீ வேற நான் வேற கிடையாது, நீயும் நானும் ஒன்று தான். நான் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், உள்ளதான் நான் இருக்கேன், உனக்குள்ள இருக்கிறேன், உனக்குள்ளே நான் வாசமா இருக்கிறேன் சொல்றாரு. ஐ ஆம் த ஒன் who teaches you how to succeed and who lets you step by step in the way you should go. ஆண்டவர் சொல்றாரு, நீ போற வழியில எந்த வழியில போகணுமோ, உனக்காக நான் ஒரு வழியை போட்டு வச்சிருக்கேன், வெற்றியின் பாதையை போட்டு வச்சிருக்கேன், சக்சஸ்ன்ற பாதையை போட்டு வச்சிருக்கேன். இந்த சக்சஸ்ல நான் உன்னை நடத்துகிறேன். ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன், நீ சக்சஸ் வரணும். உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 சவால்கள் இருக்கலாம், 1000 குறைவுகள் இருக்கலாம். ஆனா நீ சக்சஸா தான் வரணும்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். உனக்காக அந்த பாதைகளை எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டெப் ஸ்டெப்பா உன்னை நான் நடத்துறேன். படிப்படியாக அடிமேல் அடி வைத்து உன்னை நான் என்ன பண்ணுகிறேன், உன்னை நான் நடத்துகிறேன் அப்படின்ற. நீ போக வேண்டிய பாதை ஏதோ அதுல உன்னை நடத்துகிறேன். நம்ம பாதை காட்டுறதுக்கு நிறைய கருவிகள் இருக்கு. கப்பல்ல பாதை காட்டணும்னா அதுக்கு ஒரு கருவி வச்சிருக்காங்க. அது போட்டா நார்த் சைடு காட்டும், எந்த சைடு நார்த்தோ அந்த சைடு கரெக்டா முள்ளு அந்த பக்கம் காட்டும். கடல் அந்த அந்த திசையை கரெக்டா வச்சு என்ன பண்றாங்க, மாலுமிகள் அந்த ஷிப் அந்த வழியில நடத்துகிறார்கள். ஏரோப்ளைனுக்கு போனீங்கன்னா அங்க அதை அளவிடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கு கிடையாது, நாட்டிக்கல் மைல் சொல்றாங்க. அவங்க இத்தனை நாட்டிக்கல் மைல் போனோம். எப்படி ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க? இங்கேருந்து நம்ம பாருங்க, இங்கேருந்து நம்ம பாம்பே போனோம், இங்கேருந்து லண்டன் போனோம், இங்கேருந்து அமெரிக்கா போனோம்னா வழி எங்க இருக்கு அவங்க சொல்றாங்க. இத்தனை 1000 அடி உயரத்தில் பறக்கணும், வெஸ்ட்ல இத்தனை கிலோமீட்டர் தூரம் போனோம், அவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போன உடனே சவுத் ஈஸ்ட்ல நம்ம போனோம். இப்படியே போயிட்டு அவங்க சொல்ற மாதிரியே போயிட்டே இருந்தா கரெக்டா லண்டன் வந்துடும். கரெக்டா வழி நடத்துறாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது.
ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து நம்ம வந்து முழிக்கிறதே கிடையாது. எப்படி நமக்கு வழியே தெரியாது. லண்டன் போது நமக்கு எப்படிப்பா வழி தெரியும்? எனக்கு தெரியாத வழி. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண தேவை. உள்ளே உட்காந்துன்னா போதும், அவன் கொண்டு போய் விட்டுறான் கரெக்டாக. நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை, அவனுக்கு தெரியுது வழி. ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், நமக்கு கூகுள் மேப்லாம் இருக்குது. பல நேரங்களில் கூகுள் மேப் எங்கேயோ ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடும். அந்த மாதிரி எனக்கு கூட இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, சக்ஸஸ்ன்னு நான் உனக்கு பாதையை போட்டு வச்சுட்டேன், இந்த வழியில தான் நீ நடக்கணும், ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் உன்னை நடத்துகிறேன், நீ வா அப்படின்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய தேவனாய் கர்த்தன், உன்னை ஸ்டெப் ஸ்டெப்பாக சக்ஸஸில் நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் அதற்கான வழியை அவர் சொல்லுகிறார். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். சக்சஸ், நீ சக்சஸாக வரணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த வழியில் உன்னை ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் நடத்துகிறேன், படிப்படியாக உன்னை வழிகாட்டி நடத்தி கொண்டே போகிறேன். உனக்கு எவ்வளோ வேணா இடைஞ்சல்கள் வரலாம், ஆனால் நான் அந்த வெற்றிக்கு நேராக தான் உன்னை நடத்தி கொண்டே போகிறேன். யோசேப்பை பாருங்க, அவர் அழைச்சி தரிசனம் கொடுத்து சகோதரர்லாம் வந்து வணங்குறாங்க, தாய் தகப்பன்லாம் வந்து வணங்குறாங்கன்னு தரிசனத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நாளே ஓவர் நைட் அதெல்லாம் நிறைவேறில்லை. அவன் பல கட்ட சேலஞ்சஸ் வழியாக, சவால்கள் வழியாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் என்னென்னலாம் வருது பாருங்க. கூட பிறந்த சகோதரர்கள்லாம் வெறுக்கிறார்கள், பகைக்கிறார்கள். காரணமே கிடையாது, என்ன காரணம் தெரியாது. ஆனா இவனை பார்த்தாவே ஒரு கோபம் வருது அவனுக்கு. ஆதியாகமம் 37:5 வாசித்து பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது. காரணமே கிடையாது, என்ன விஷயம்னு தெரியும். ஆனா பகைக்கிறாங்க சகோதரர்லாம், கூட பிறந்த. இவனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுக்குறாரு. அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரே கோவம், என்ன இவனை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு. ஓவர் நைட்டு நிறைவேறல அந்த தரிசனம். அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனால் சவால்கள் நிறைய இருக்குது. அடி மேலே அடி எடுத்து வச்சு கவனமாக நடக்கணும். ஒவ்வொரு அடியும் கடவுளை நம்பணும். ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன். ஆண்டவர், நீர் எங்கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நீர் தான் என்னை நடத்துகிறீர் என்பதை நான் நம்புகிறேன், உம்முடைய துணையை கொண்டு நான் முன்னேறி செல்றேன் வாழ்க்கையில. என் சகோதரர்லாம் எனக்கு விரோதமா இருக்கலாம், ஆனா நீர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர். ஆமென். நான் ஜெபம் பண்ணியிருப்பான், நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப ஆழமா. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அவன் என்ன பண்ணுதான், அப்படியே வந்து புடமிட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதரர் வெறுத்தது மட்டும் இல்லை, அவனை தூக்கி யார்கிட்ட குழியில போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் வருது. அதுக்கப்புறம் எடுத்து அவனை இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகிறார்கள். அங்கிருந்து நேரா பார்வோனுடைய மெய்காப்பாளன் போத்திபாரனுடைய வீட்டில் போய் அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பிரச்சனை, அங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய சவால் வருது, பிரச்சனை வருது. அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். அதுல எந்த சிறைச்சாலை, ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இல்லை, எங்க போகணுமோ கரெக்டா அங்க போயிருக்கிறான். கரெக்டாக தான் இதெல்லாம் லீட் பண்ணி வருவார். பல நேரங்களில் நமக்கு சாதகமாக காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கலாம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு ஆப்போசிட்டா எல்லாம் நடக்கலாம். அவர் சொல்லியிருக்கான், நான் ஒன்று ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்கும் பொழுது நம்ம கையில் 10 பைசா கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சவால்கள்லாம் வரும், எனக்கு வந்துருக்கு நிறைய. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோசேப்பு விசுவாசித்தான். கர்த்தர் சொல்றாரு, அந்த சிறைச்சாலையில கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அங்கே வாசிக்கிறோம், அங்கேயும் இருக்கிறார். எங்க? ஜெயில. ஆமா, அங்கதான் இருக்கிறாரு. கர்த்தர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? யோசேப்பு எங்க இருக்கிறாரோ அங்க அவருக்கு கூட இருக்கணும், அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் கூட இருந்தா எவ்வளவு பெரிய சவாலா இருந்தானா, எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தானா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தைரியமா இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி காரியங்கள் மிக மோசமான நிலைமைக்கு போற மாதிரி தெரியலாம், ஆனா ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார். இதெல்லாம் போலாம். ஒருவேளை சகோதரர் என்னை பகைக்கலாம், என்னை குழியில போட்ட மாதிரி இருக்கலாம், எல்லாரும் என்னை வந்து டெசர்ட் பண்ண மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் என்னோட கூட இருக்கிறாருங்க. He is with me always. He is always with me. He never leaves me. No, he will never leave me, never forsake me. அவர் என்னை விட்டு விலகிறதே கிடையாது, என்னை கைவிடுறதே கிடையாது. ஒரு நொடி பொழுது கூட அவர் என்னை விட்டு விலகிறதே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறது பாருங்க. அவர் இருந்த குழியும் எனக்கு ஒண்ணுதான், ஜெயிலும் எனக்கு ஒண்ணுதான்.
அரண்மனையும் எனக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவர் ராஜாதி ராஜாங்க, அவரை என் கூட இருக்கிறாரு. ஆகவே நான் இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், அவர் சொல்றாரு பாருங்க, கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எடுத்து இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி உதவி செய்திருக்கிறேன், எப்படி என்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன், இவர்கள் மூலமாக எப்படி நான் அற்புதங்களை செய்திருக்கிறேன் என்பதை கவனிச்சு பார் அப்படின்றார். சும்மா பிரச்சனை மேலேயே கண்ணை வச்சிடக்கூடாது. பிரச்சனை வந்த உடனே நம்ம சொல்ற முதல் விஷயம் என்ன, யாரையாவது ஒருத்தரை தேடி பிடிச்சி நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லிடுவோம். என்ன சொல்லணும், இல்லை அது இதை சொல்லலைன்னா நமக்கு அவ்வளோதான் தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடும். என்ன சொல்லுவோம், ஐயோ எனக்கு வந்த பிரச்சனை மாதிரி என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆனா நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம். எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க. அவ்வளோ பிரச்சனை. என்னங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அப்புறம் என்ன எனக்கு? அவர் என்ன விசாரிக்கிறவரா இருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறாரு, என் வலது கையை பிடிச்சுன்னு எனக்கு துணையா இருக்கிறாரு, நீ பயப்படாதப்பா நான் உங்க கூட தான் இருக்கிறேன்றாரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றாரு. அதனால தான் அவர் சொல்ற, கவனி, முதல்ல என் கற்பனைகளை கவனி, என் வசனங்கள் எல்லாம் கவனி. ஆபிரகாமோட கூட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈசாக்கோட கூட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், யாக்கோபோட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி அவங்களெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் இப்போ சந்திக்காத சேலஞ்சஸா, நிறைய சேலஞ்சஸ். யாக்கோபுக்கெல்லாம் அங்கே ஓனர் வந்து 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டே இருக்கிறான். எல்லாத்துக்கும் இவன் கையில் கணக்கு கேட்குறான், எல்லாத்துக்கும் இவன் தான் உத்தரவாதம் பண்ணணும். ஒரு சினை அழிஞ்சிச்சுன்னா இவன் உத்தரவாதம் பண்ணணும், அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். இப்படிதான் நம்ம கூட பாருங்க, பல நேரங்களில் நம்ம இருக்கிற இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட முன்னேறல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. என்னடா வாழ்க்கை இது, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி கூட நம்ம முன்னேறவே இல்லை, முன்னாடி போகவே மாட்டேங்கிறோம், என்னமோ தடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, ஒரு ஈவில் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு, பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தடுத்துட்டே தான் இருக்கிறான். ஏன்னா நம்ம கையில் பணம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்தால் சும்மா இருப்போமா? சர்ச்சில் கொண்டு போய் கொடுப்போம், ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்வோம், 4 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுப்போம், கிராம ஊழியங்களை செய்வோம், எல்லாம் ஆண்டவருக்காக நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அதனால தான் நம்ம கையில் பணம் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஈவில் ஃபோர்ஸோட ஒரு குட் ஃபோர்ஸ் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கையில் நிறைய இருக்கணுன்றாரு, கோடி கோடியை நம்மகிட்ட வந்து குவியணும்னு விரும்புகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடத்துறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ முதல்ல என் கற்பனைகளை கவனி, இந்த இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்துட்டு இருக்காத, என்னுடைய கற்பனைகளை கவனி. கவனித்தாயனால் நலமா இருக்கும். நம்ம சொல்றோம், கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போனால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றோம்ல. அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு, முதல்ல நீ என் கற்பனை கவனிச்சியா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்? அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல. நம்ம சமாதானம் சும்மா வாசிட்டு போயிடும். சமாதானம் சொன்ன சமாதானம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, சமாதானம்ன்றது ஒரு பெரிய பீஸ். பீஸ்னு என்ன? ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அமைதி. அமைதினா என்ன? எல்லாம் நல்லா போகும்போது அமைதியா இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா எதுவுமே நல்லா போகாத போது அமைதியா இருக்கும் பாருங்க, சமாதானமா இருக்கும் பாருங்க, அதுதான் ரொம்ப அற்புதம். கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உனக்கு நதி மாதிரி வரும் உனக்குள்ள இருந்து. எப்போ? என்னோட கற்பனைகளை நீ என்ன பண்ண வேண்டும்? கவனிக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் அப்படின்ற. என்ன மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தைகள் இது. ஆங்கில வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது 18ஆம் வசனத்தில், if only you had listened to my commandments, then peace would have flowed like a river for you and success would wash over you like waves of the sea. கடலின் அலைகள் மாதிரி வெற்றி உன்னோட கால்களை தழுவும் அப்படின்ற. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் காலடியில் இருக்கும் வெற்றி. பிசாசு மேல வெற்றி, பாவத்து மேல ஒரு வெற்றி, பொருளாதார குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை, தரித்திரத்தின் மேல ஒரு பெரிய வெற்றி, வறுமையின் மேல ஒரு பெரிய வெற்றி, எல்லா தீமையின் மீது ஒரு பெரிய வெற்றி. என் காலை வந்து தழுவுன்றாரு. எப்போ? அவருடைய கற்பனையை, அவருடைய வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் இல்லையா?
வேற சில மொழியாக்கங்களில் நாம் இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இந்த 48:17-18 இது ஆங்கில வேதாமத்தில் வேற ஒரு வார்த்தை வருது. அதுக்காக தான் நான் இந்த வசனத்தையே எடுத்திருக்கேன். Thus says the Lord, your Redeemer, the Holy One of Israel, I am the Lord your God who teaches you to profit. இப்போ நமக்கு நல்லா விளங்குது. சக்சஸ் அப்புறம் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கு ஆப்போசிட்னா லாஸ். இந்த உலகம் ரொம்ப லாஸில் போகுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு டீச் பண்ணுறேன். என்னத்தை எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுன்றத நான் உனக்கு போதிக்கிறேன். நான் இந்த பைபிள்ல தான் வாசிக்கிறேன். who leads you in the way that you should go. அப்புறம் அவர் சொல்றாரு, oh that you had hearkened to my commandments, then your peace and prosperity. நல்லா கவனிங்க, வெறும் சமாதானம் மட்டும் இல்ல, செழிப்பு நதி போல உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுமா, புறப்பட்டு வரும். அவர் கற்றுக் கொடுக்குறேன்றாரு. நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படின்றத ஐ வில் டீச் யூ. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று இந்த உலக பிரகாரமாக பண்ணுற மெத்தடு, எப்படி நம்ம வெற்றி அடையிறது, ஒரு வியாபாரத்தில் எப்படி வெற்றி அடையிறது, படிப்பில் எப்படி வெற்றி அடையிறது, அப்புறம் நம்முடைய வேலையில் கெரியரில் எப்படி வெற்றி அடையிறது, ப்ரொமோஷனை எப்படி பெற்றுக்கொள்றது. உலக பிரகாரமான ஒரு வழி இருக்கு. படின்னு படிக்கணும், எழுதின எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய போட்டியாளர்களை சந்திக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக இன்னொரு எக்ஸாம் எழுதணும், அதில் நிறைய போட்டியாளர்களை சந்திக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கும், அதில் மேலே வரத்துக்கு திரும்ப எழுதிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், எல்லாமே பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் கடவுளுடைய மெத்தடு முற்றிலும் வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. அவர் எப்படி பண்றாருன்னா, அவர் ஏற்கனவே சொல்றாரு இந்த சமாதானத்தை பத்தி. இயேசு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாம் அவரது தான். சமாதானம் அவரது, செழிப்பு அவரது, வெற்றி அவரது, ஜீவன் அவருடையது, பிரசன்னம் அவருடையது, பாதுகாப்பு அவருடையது, மகிமை அவருடையது, எல்லாம் அவரது தான். அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் உனக்கு தரேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட சமாதானம்னா, யோனாவை எடுத்துங்க, புயல் வருது, கப்பல் அடித்தட்டில் போய் ஒரு கொரட்டடிச்சு தூங்கினுக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு சமாதானம் பாருங்க. அது மாதிரி என்ன மாதிரி ஒரு சமாதானம் பாருங்க. பல நேரங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களை தலை பிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபீஸை கட்டணும், ஒரு பக்கம் பையன் வாங்கணும், அது வாங்கணும்னா, இன்னொரு பக்கம் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, இன்னொரு பக்கம் கல்யாண நாள் வருது, எல்லாம் ஒரே மாசத்துல வருது. இன்னொருத்தர் கல்யாணம் வச்சு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. யாராவது உடம்பு சரினா அதுக்கு டாக்டர் கிட்ட போக வேண்டியது, எல்லாத்துக்கும் பணம் தேவை. என்ன பண்றீங்க, எல்லாம் ஒரே மாசத்துல வந்தா நான் என்னங்க பண்றது அப்படி கேட்கறாங்க. எல்லாம் ஒரே மாசத்துல வந்தா நான் என்னதான் பண்றது? பரபரப்பு அடைகிறாங்க, பதட்டம் அடைகிறாங்க, எப்படி இதெல்லாம் நான் செய்ய போறேன். ஆனா அதுக்காக தான் கர்த்தர் சொல்லுவாரு, வேற மெத்தடு நான் வச்சிருக்கேன், இன்னொரு மெத்தடு இருக்கு, என்கிட்ட இன்னொரு மெத்தடு இருக்குன்றாரு. வந்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் அப்படின்றாரு. நீ கவனிக்கணும், நல்லா கவனி, என்னோட மெத்தடு என்னன்றது கவனி, நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்றாரு. எல்லாத்திலையுமே உங்களோட மெத்தட் ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். அப்ப அந்த மாதிரி ஒரு சமாதானம், எல்லாம் மோசமா போகும்பொழுது கூட நாம சமாதானத்தோட இருக்க முடியும். பயப்படுற சூழ்நிலையில கூட தைரியமா இருக்க முடியும். கவலைப்படுகிற சூழ்நிலையில கூட நம்பிக்கையோடு இருக்க முடியும். சோர்ந்து போகிற சூழ்நிலையில கூட ஒரு பெரிய பிடிப்போடு இருக்க முடியும். வாழ்க்கையில நம்பிக்கையோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் தர. அந்த சமாதானத்துக்கு தான் இன்னொரு வார்த்தை அவர் சொல்றாங்க, பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி would have been like a flowing river. நதி, நதினா இட் இஸ் an huge water body. பெருசு நதி பார்த்திருக்கீங்களா? இப்ப எல்லாமே சுருங்கி போயிடுச்சு. ஆனா நதின்றது ரொம்ப பெரிய ஒரு தேசத்தை செழிக்க வச்சது. நைல் நதி உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, மஞ்சள் ஆறு சொல்றாங்க, ஒரு நாட்டையே செழிப்படைய வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நதி. என்ன நதி? பிராஸ்பரிட்டின்ற நதி, சமாதானம் என்கிற நதி, சந்தோஷம் என்கிற நதி, ஜீவன் என்கிற நதி உள்ள இருந்து வரோன்றார். நான் தரேன் அப்படின்றாரு. 2 மெத்தட்ஸ் இருக்கு. என்கிட்ட வா, நான் உனக்கு டீச் பண்றேன். இது எப்படி வர்றது? இது கல்வி அறிவின் மூலமா வராது, அனுபவத்தின் மூலமா வராது, திறமை மூலமா வராது, வேற எப்படியும்
அது வராது. ஏன்னா இது இயேசுக்குள்ள இருக்குது, இயேசுக்கு இது செயல்பட்டது. இயேசு எப்படி செயல்படுத்தினார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனம். பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். என்ன மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 15ஆம் வசனம் சொல்வது, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும், ஸ்கூலுக்கே போல, படிக்கவே இல்லை, வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். They were astonished about Jesus' knowledge and understanding of the scriptures. எப்படிங்க இவர் எப்படி அறிந்திருக்கிறார்? நாம பல ஆண்டுகள் படிக்கிறோம், 5 புக்கு மனப்பாடம் பண்றோம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் எல்லாம் மனப்பாடமா தெரியும். 613 கற்பனைகள் எல்லாம் தெரியும், 10 கற்பனைகள் தெரியும். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்திருக்கிறோம். ஆனா இவர் கல்லாதவர். ஆனா வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறாராம்? எப்படி அறிந்திருக்கிறார் என்று பிரமிப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு எப்படி தெரியுது? அப்ப இந்த மாதிரி இல்லாத ஒரு மெத்தட் அவர் ஃபாலோ பண்றாரு. என்ன மெத்தடு? இயேசு கடைசி ஆதாம், பிந்தின ஆதாம். முதல் ஆதாமுக்கும் அது இருந்தது. முதல் ஆதாம் தேவனோடு ஒரு பெரிய ஒரு ஃபெலோஷிப். He lives in God's presence. He lives in the very presence of God. கடவுளுடைய பிரசன்னத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். டெய்லி ஆண்டவர் அவனோட பேசுறாரு. அப்புறம் மாதிரியே உண்டாக்கிட்டாரு. அவரை மாதிரி என்னன்னா அவன் ஒரு ஸ்பீக்கிங் ஸ்பிரிட், பேசுகிற ஆவியாக அவனை மாற்றி விட்டார். எப்படி ஆண்டவர் பேசினா எல்லாமே உருவாதோ அந்த மாதிரி ஒரு ஆளா ஆதாம உண்டாக்கிட்டாரு. ஆனா அவன் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் மகிமையெல்லாம் இழந்து போனான். சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ஆயிட்டான். ஆனா இயேசு பிந்தின ஆதாம், அவர் வர்றாரு. அவரு தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்படின்னு என்ன? முதல் ஆதாம் எப்படி இருந்தான்னு இயேசு காண்பிக்கிறாரு. அதே மாதிரி வந்திருக்கிறாரு. இப்ப இவர் எப்படி இருக்கிறாருன்னா, டெய்லி இவர் தேவனோடு கனெக்ஷன் உடையவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்திலே வாழ ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ண போறாரு. முழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இவர் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆக்குறாரு. இவர் ஃபங்க்ஷன் ஆகிற விதம் வேற மாதிரி இருக்கு. இவர் பிரச்சனைகளை சந்திக்கிற விதமே வேற மாதிரி, இவருடைய திங்கிங்கே வேற மாதிரி மாறிடுது. எப்படி? ஒரு முறை பார்த்தீங்கன்னா, இது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை இவர் பிரசங்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி நிறைய ஜனம் உட்காந்து கேட்டுனே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பசியா இருக்குது. 5ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 6:5 அவர்கள் கேட்டு, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம்னா அந்த 5 புக்ஸை, பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இயேசு இருக்கிறாரு. இவங்க வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, செயல்படுகிறார்கள். இவர் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுறாரு. இவர் கேட்குறாரு, இவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு அப்பங்களை எங்கே வாங்கலாம்? ஏதாவது பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு, KFC ஏதாவது இருக்கா, மெக்டானல்ஸ் இருக்கா, டாமினோஸ் இருக்கா, கேரியர் ஏதாவது இருக்கா இங்கே அப்படின்ற. 6ஆம் வசனத்தில் அவர் சொல்ல, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். He wants to test Philip. அவன் எப்படி சிந்திக்கிறான், அவன் எப்படி சொல்றான், நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டுறேன், இப்போ இங்க இருக்கிறேன். இவன் எப்படி சிந்திக்கிறான், நான் இவன் கூடவே இருக்கிறேன்னு. எவ்வளோ அற்புதத்தை கண்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்றான், பதில் பார்க்கலாம், இவன் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலான்ட்டு கேட்கிறாரு. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. யோசித்து பார்க்குறான் இவனோட மூளை அறிவில். ஐயோ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இவ்வளோ பேருக்கு 5000 புருஷர் வரைக்கும் 5000 பேர் இருக்காங்களே, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா கூட. இப்போ இந்த உலகம் திங்க் பண்ணுற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். இவ்வளோ பேருக்கு பாருங்க, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இவ்வளோ பேர் சாப்பாடு, எவ்வளோ பேர் வருவாங்க, உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேர், எங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க கேட்குறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பேர் வருவாங்கன்னா சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும் கணக்கு போடுறாங்க. ஒரு தலைக்கு இவ்வளோ, ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னால் மொத்தம் எவ்வளோ ஆகும் அப்படின்றத அவர்கள் கணக்கு போட்டு சொல்லிடுறாங்க. அதே மொத்தம் பிலிப்பும் போடுறான்.
இவ்வளோ பேர் சாப்பிடுறது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா கூட சரி, அட்லீஸ்ட் லிட்டிலாக எடுத்துக்கினா கூட 200 பணத்து அப்பங்களுக்கு இவங்களுக்கு போதாது, அது கூட பத்தாது. நான் கொஞ்சமாக சொல்கிறேன், ஆனால் அது கூட பத்தாதுண்ணா. அப்போ அவருடைய சீஷர்கள் ஒருவனும் சீமோன் பேதுருவினுடைய சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இவன் பார்க்குறான், இன்னொருத்த வரான், அந்திரேயா வரான். அவன் இந்த பக்கம் போகிறான், 5000 புருஷர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பையன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. இது பத்தாதுங்க. 200 பணத்தை அப்பத்தை கொடுங்க, இது கூட பத்தாது. வெறும் 5 அப்பம் 2 மீன். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம கூட வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்முடைய சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டோம்னா 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து நிற்குது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை வந்து சாதாரணமாக நல்லா நடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லேக் வைக்கணும் கண்டிப்பாக. 50-70ன்றது அப்படியே 1 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இவன் கணக்கு போட்டு சொல்கிறான், சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு, 5 அப்பம் 2 மீன் தாங்க சப்ளை. ஆனால் இங்கே டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசு. 5000 பேர் புருஷர் மட்டும் இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பாட்டுறாங்க, சரியாக சாப்பிடக்கூடாது, லேசா சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே பயணம். இப்போ என்ன பண்றது? இது எம்மாத்திரம். பணத்தை வச்சு வாங்கினாலும் முடியாது, இப்ப கையில் இருக்கிறத வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது? இயேசு சொல்ற, ஜனங்களை உட்கார வையுங்கள். ஐ நோ a method, a kingdom method, I know it. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியுது. அது தேவனுடைய ராஜ்யத்தின் மெத்தடர். இது எல்லாரையும் உட்கார வைங்க அப்படின்றாரு. இங்க வந்து அப்படி சொல்றாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தில் நாம வாசிக்கும் பொழுது அங்க வந்து வேற மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 18ஆம் வசனம், 14-18, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இன்னும் ஆயிட போகுது. நான் கேட்கிறேன், 5000 புருஷர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பக்கம் சிறு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை என் கையில கொண்டு வான்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது, ஆனா இயேசுக்கு தெரியும். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, he blessed that 5 loaves of bread and 2 fishes. He blessed it. அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். என்கிட்ட ஏன் கொண்டு வான்னு சொன்னாரு? அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற ஒரு கரம், அவருடைய கரம் பெருக்கத்தின் கரம். hands of increase, hands of blessed hands. அது அவருடைய கையில கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு? அது மேல ஆசீர்வாதத்தை கூறுகிறார். He opened his mouth and speak and declare a blessing over it. He blessed it, literally he blessed it. என்ன blessing? என்ன? நீ பலுகுவாயாக, பெருகுவாயாக, இது நிரம்பட்டும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கட்டும், அள்ள அள்ள குறையாமல் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். வேதம் சொல்கிறது 20ஆம் வசனத்துல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இவங்க நினைச்சாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கணும். ஆனா இயேசு செய்யற மெத்தட் என்னன்னா, இது கிங்டம் மெத்தடு. என் கையில கொடுப்பாத, நீ உன் கையில வச்சுன்னு இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன் தான். ஒரு சின்ன பையனை கூட அது பத்தாது. அது வந்து ஒரு சிறு பையனுடைய உணவு, அது அவனுக்கு போதுமானதுதான். இது அவன் கையில இருக்கிற வரைக்கும் அங்க ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற அளவுக்கு தான். அது கூட திருப்தியா சாப்பிட முடியுமான்னு தெரியாது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அவர் கையில கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் இதை ஆசீர்வதிக்கிறார். திரும்ப சீஷர்களிடத்தில் இதை கொடுக்கிறார். அவங்க எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க 5000 பேர் சாப்பிட்டார்கள். எவ்வளவு பேரு? 5000 புருஷர். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய
மீதம் எடுக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. நாம கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் அவருடைய கையில கொண்டு வந்து கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவர் கையில கொண்டு போய் நாம் அதை கொடுக்க வேண்டும். கொடுக்கும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவர் வந்து அப்படியே லோக்கலா சொல்லணும்னா கண்ணுமணி தெரியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடுகிற, திருப்தியாக சாப்பிடுகிற அளவுக்கு, மீதம் எடுக்கிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பம் 2 மீன் பெருகிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கிறது. அள்ள குறையவே மாட்டேங்குது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மெத்தடை அவர் வந்து என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார் பாரு அப்படின்னு. இது வந்து வெறும் வேதத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது நிறைய இடங்கள்ல இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ரீகேப்சர் தி எக்கானமி ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை நீங்கள் மறுபடியும் சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டமா இருக்குது. சரி, வெறும் உங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ சாமி எனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா போதுங்க, ராஜா மாதிரி வாழ்வேன். அதுக்காகவா அவர் சொல்ற இவ்வளவும் பண்ணிக்கிறார், இவ்வளவு பாடுபட்டு அவருங்க மனுஷனா கீழே இறங்கி வந்து பரலோக மேன்முட்டு பூமிக்கு கீழே இறங்கி வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி, வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் உயிரையே கொடுத்து, அவ்வளோ அடிகள் வாங்கி உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து கல்லெல்லாம் புரட்டி தள்ளி வந்து பிசாசுகிட்ட போய் அவனுடைய வல்லமைகள்லாம் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்து போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறாரு. வெறும் நம்ம குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? யூ மஸ்ட் ரீகேப்சர் தி எக்கானமி ஆஃப் திஸ் வேர்ல்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ மஸ்ட் டூ இட். God turn all the favor of the people towards you. இதுக்காக நீங்க இன்னைக்கு நான் சொல்றதை மட்டும் நீங்க எடுத்து உள்ள வச்சு, நான் வெறும் என் கம்பெனி நல்லா போகணும், நான் நல்லா சம்பளம் வாங்கணும், என் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணுங்க கொஞ்சம், அதுக்காக மட்டும் இல்லாம ஐ வாண்ட் டு ரீகேப்சர் தி எக்கானமி ஆஃப் திஸ் வேர்ல்டு. இங்க வந்து எல்லாமே என் கையில் இருக்கணும், பொருளாதாரம் நான் என் கையில் இருக்கணும், நான் இயக்கணும் இங்க எல்லாத்தையும். அப்படி நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அதுக்கு பயங்கரமா உதவி செய்யறாரு. அதுக்காகவே உங்களுக்கு அவர் உதவி செய்யறவரா இருக்கிறாரு. நான் சொல்றேன் பாருங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே புறப்பட்டு வரும்படி செய்யறாரு. அவர் முன்னாடியே சொல்றாரு, அவர் வெறுங்கையோடு புறப்பட்டு வர்றது கிடையாது, மிகுதியான பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். 430 வருஷம் கழிச்சு மிகுந்த பொருள்களுடன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவார்கள். எதுக்கு? இந்த உலகத்தை அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டுங்க. ஹலோ, இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டை நம்ம டிசைட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? we must recapture the economy of this world. நம்ம கையில் இருக்கணுங்க பொருளாதாரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு. நம்ம வைக்கிறது தான் சட்டம். நம்ம நம்முடைய குடும்பம் நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, பிறந்த நாள், இதுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா போதும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போதும். இதுக்காகவும் நம்ம கடவுள் ஆராதிக்கிறோம் இல்லைங்க. இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நாம் பிடிக்க வேண்டும், மறுபடியும் நம்ம பிடிக்க வேண்டும். ஆதாம் இழந்து போனான் பாருங்க, அது எல்லாத்தையும் நாம மறுபடியும் சுதந்திரிக்க வேண்டும். இழந்து போன மொத்தத்தையும் எல்லாத்தையும் திரும்பணும், மொத்தத்தையும் திருப்பணும். அப்ப இது வந்து இதெல்லாம் என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் எங்கேயோ ஒரு இந்த சென்னை பட்டணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் வந்து எனக்கு நடக்குமா? இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் வந்து இதெல்லாம் வந்து செய்வாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வாருங்க, டெஃபினட்டா செய்வார். ஏற்கனவே செஞ்சிருக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் தீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, அமலேக்கியர் வந்துட்டாங்க, அந்த ஊர் மேல விழுந்தாங்க, உள்ள இருந்த மொத்தத்தையும் எடுத்தாங்க. கோல்டு, சில்வர், பணம்,
விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரிச்சிட்டாங்க. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கதை சொல்றதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எதிரிகள் இருக்கிற மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க, நகரத்தை சுட்டெரிச்சிட்டாங்க. பாவத்தின் மூலமாக பிசாசு ஆதாமுக்கு என்ன செய்தான் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் இங்க காண்பிக்கிறார். பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சகலவிதமான மகிமை, உரிமைகள், அவனுடைய ஸ்லாக்கியங்கள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அவன் வழியை போயிட்டான். அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். 6ஆம் வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒண்ணுமே கிடையாது கையில, இப்போ நயா பைசா கிடையாது, மனைவி இல்ல, பிள்ளைகள் கிடையாது, ஊர்ல இருந்து ஒரு ஆள் கூட கிடையாது, நகரத்துக்குள்ளேயும் போக முடியாது, சுட்டெரிச்சிட்டு இருக்காங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He encourages himself in the Lord. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பல விதங்களில் நமக்கு நெருக்கங்கள் வரலாம். வரும்பொழுது நம்மளை நாமளே தைரியப்படுத்தி கொண்டு எழுந்து முன்னேறி செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுங்க. சும்மா முடங்கி போய் உட்கார்ற ஆளுகள் கிடையாது. நம்மளாம் எப்படிப்பட்ட ஆள்கள், கடவுள் நம்ம மேல எப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்காருன்னு கொஞ்ச நேரத்தில் காண்பிக்க போறேன். உங்க மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்கிற பவர் என்ன மாதிரி செய்ய போகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுடைய துறையை சார்ந்த வார்த்தைகளால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தாவீது இப்படிப்பட்ட தன்னை தான் என்ன பண்றான், திடப்படுத்தி கொள்கிறான். 7ஆம் வசனம், தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீது என்னிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஆண்டவர் மொத்தத்தையும் கொண்டு போயிட்டானே, ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையா நிக்கிறேன். நான் உங்களுடைய உடன்படிக்கை மனிதன், இவங்களை பின்தொடர்ந்து போகவா, எல்லாத்தையும் பிடிச்சிடவனா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை பின்தொடர் அப்படின்றாரு. நான் சொல்றேன், நம்ம நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், நிறைய பிசினஸ் வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், நிறைய முன்னேற்றத்துக்கான காரியங்களை இழந்து போயிருக்கலாம். பிசாசு இது எல்லாத்தையும் கெடுத்து போட்டிருக்கலாம், சீரழித்து போட்டிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை, பொருளாதாரத்தை, சரீர சுகத்தை சீரழித்து போட்டிருக்கலாம். we must pursue, பின் தொடர வேண்டுங்க. சும்மா லேசினஸா இருக்கக்கூடாது. அவருடைய கற்பனைகளை கவனிக்காம, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்காம, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். we must pursue, பின் தொடர். கர்த்தர் சொல்றாரு அவனை பார்த்து, அதை பின் தொடர் அப்படின்றார். பின் தொடர்ந்து என்ன நடக்கும், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். pursue it and you will capture it and you will bring everything whatever you lost. எதெல்லாம் இழந்து போனா எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். பாருங்க, தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற தாவீதின் குமாரன். அவர் வந்தார் இந்த உலகத்துல. ஆதாம் எதையெல்லாம் இழந்து போய் வெறுங்கையா தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டானோ அதை எல்லாவற்றையும் இவர் திரும்பவும் போய் பின்தொடர்ந்து அதை பிடிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து விட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு அவர்களை சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் கர்த்தத்துவங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில அவைகளின் மேல என்ன பண்ணாங்க, வெற்றி சிறந்தார். He returned everything. He get back everything. Whatever Adam lost, he get back everything. எப்பயோ திருப்பி கொண்டு வந்துட்டாருங்க. ஹலோ, இப்ப எல்லாம் நம்மளுது, எல்லாமே நம்மளுது, ஒண்ணு கூட மிஸ் கிடையாது. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. மொத்தத்தையும் என்னெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ அது, எல்லா ஸ்திரீகள், எல்லா பிள்ளைகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தாச்சு. அவர் சொல்றாரு, நீ போ, அதை பிடித்து பின்தொடர். நீ அதை பிடிக்கவ எல்லாத்தையும் என்ன பண்ணுவ, திருப்பி கொள்வாய். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், திருப்பி கொண்டான். 18-19 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் என்ன அர்த்தம் தெரியுமா? கிரீக்ல, ஹீப்ரூல எல்லாத்துலயும் அதே தான், எல்லாவற்றையும் தான். ஆல் மீன்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து நாம என்ன பண்ணணும்? பர்சீவ் பண்ணணும். இல்ல என் கண்ணில் பார்க்கறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு என் கையில எதுவும் பைசா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு சரீரத்தில் எனக்கு வியாதி இருக்கலாம், இன்னைக்கு வலிகள் இருக்கலாம், இன்னைக்கு தோல்விகள் இருக்கலாம், இன்னைக்கு தொய்வுகள் இருக்கலாம், எனக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா நான் இங்கே இருக்க மாட்டேன். இங்கிருந்து எழும்புவேன், அதை பின்தொடருவேன், நான் போய் பிடிப்பேன், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். சரீர சுகம் என்னுடையது, பொருளாதார ஆசீர்வாதம் என்னுடையது, இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் என்னுடையது. அள்ள அள்ள குறையாத ஐஸ்வர்யம், ஆழமே கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யத்தை எனக்காக அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பிடிக்க வேண்டும். நான் சொல்றேன், எல்லா துறைகளையும் பிடிக்கணுங்க. நீங்க வெறும் ஒரு துறை மட்டும் கிடையாது. எல்லாம் மீடியா, சினிமா, கல்வி, எஜுகேஷன், அப்புறம் அரசியல், எல்லாவற்றையும் பிடிக்கணும். மொத்தம் நம்ம கையில் இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். தானியேல் பார்த்தீங்கன்னா அங்க அவன் ஒரு ஸ்லேவா தான் போறான், அடிமையா பிடிச்சு கொண்டு போறான். ஆனா அவன் தாவீது சொல்லாம எதுவும் அங்க நடக்க, தானியேல் சொல்லாம எதுவும் நடக்க முடியாத அளவு பார்த்துட்டாரு. யோசேப்பு சிறையை பிடித்து கொண்டு போகப்பட்டான். அவன் உன்னோட உத்தரவு இல்லாம எவனும் விரல கூட அசைக்க கூடாதுன்றான். எல்லாவற்றையும் நாம் பிடிக்க வேண்டுங்க, மொத்தத்தையும். நான் சொல்றேன், வெறும் இந்த ஒரு பிசினஸ் மட்டும் கிடையாதுங்க, மொத்தம் நம்ம கையில வரணும். யூ ஹேவ் டு ரீகேப்சர் எவ்ரிதிங் வாட் எவர் யூ லாஸ்ட் த்ரூ ஆடம். ரீகேப்சர் பண்ணுங்க. எப்படி? பின்தொடரணும், பிடிக்கணும், அதை எல்லாத்தையும் திருப்பணும், வர வரைக்கும் விடக்கூடாது, பேசிட்டே இருக்கணும். அப்ப இந்த எக்கானமி நம்ம கையில இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. வருமாங்க? கண்டிப்பா வரும். என்ன மெத்தடு? அவர் மெத்தடு தான். எடுக்க வந்துட்டே இருக்கு. அது வேற மாதிரி மெத்தட். அது என்ன பண்ணோம்? அவர் கையில் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். கொடுத்து பாருங்க, நான் சேலஞ்சா சொல்றேன், அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் கூட நீங்க குறைவுபடவே மாட்டீர்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஐ வில் நெவர் எவர் broke in my life. ஒரு நாள் கூட நான் குறைவில் வாழவே மாட்டேன். நான் சாட்சியா சொல்றேன், நான் நிறைவில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவருக்கு மகிமையா சொல்றேன். நான் பெருமைக்காக நான் சொல்லல, அவர் நாம மகிமைக்காக சொல்றேன். கர்த்தர் என்னை நிறைவிலே வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். எங்கிருந்து வரோம்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் தெரியாதீங்க, எங்கிருந்தாவது ஒன்று வரும். பேதுரு சொல்றாரு, அவர் மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவன் சொல்றார், ரா முழுதும் we toiled all night. வேதனை, ரொம்ப பிரயாசப்பட்டோங்க, கஷ்டப்பட்டு பிடிச்சோம், முடியல எங்களால. நம்ம சொல்றோம்ல, முடியலங்க, அந்த மாதிரி சொன்னான் பேதுரு. அப்புறம் அவர் மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். பகல்ல போய் உங்க வலைகளை போடுங்கள். அதான் அவரோட மெத்தடு. அவர் வார்த்தையை சிம்பிளா கீழ்ப்படிஞ்சனால தான் அவர் என்ன சொல்றாரு, அது கீழ்ப்படிக்கணும். போட்டா திரளான மீன்கள், ராத்திரி பூரா வராத மீன் இந்த சமுத்திரத்தில் அவ்வளவு மீன் எங்க வந்தது? அவர் வர வைப்பார் கண்டிப்பா. எப்படி? நம்மளுக்கு தெரியாதுங்க, தெரியுமா? எப்படியாவது வரும். நான் சொல்றேன் பாருங்க, எல்லாமே இது வேலை செய்யும் கண்டிப்பா. நான் பிரசங்கம் பண்றேன், கண்டிப்பா வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, ஒரு அம்மா ஒரு ஊழியக்காரோடைய மனைவி, தீர்க்கதரிசியோட மனைவி, நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன் கொடுத்தவன் என்ன பண்ண, பிள்ளைங்களை புருஷன் போட்டு வந்துட்டான். இந்த மட்டும் பைசா இல்லை. நம்ம நேரம் தீர்க்கதரிசிட்டு ஐயா, என் புருஷன் உண்மையா ஊழியம் செஞ்ச ஆண்டவருக்குன்னு உங்களுக்கே தெரியும், தேவனுடைய மனுஷன், அவர் இறந்துட்டாரு. இப்போ நான் கைம்பெண்ணா நிற்கிறேன், 2 பிள்ளைங்க இருக்காங்க. கடன் கொடுத்தவன் வட்டி கட்ட முடியல என்னால். கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், வாசலில் நிற்கிறான், பிள்ளைங்களை பிடிச்சின்னு போட்டு வந்துக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும், உன் கையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க என்கிட்ட. சரி போ, நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி, ஒரு 2 பிள்ளைங்களை உள்ளே கூப்பிட்டு கதவை பூட்டி அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா வசல்லையும் ஊற்றி எல்லா பாத்திரத்திலும் ஊத்துட்டார். ஊத்துனா இந்த அம்மா ஊத்த இந்த குடத்தோட பெரிய பெரிய பாத்திரம்லாம் ஆயிலான்னு நிரம்புது. நான் கேட்குறேன், எங்கேருந்து வருது? அவர் எங்கேருந்தாவது வர வைப்பாருங்க, நம்மளுக்கு என்ன வந்தது? அவர் சொன்னதை செஞ்சா போதும். நான் சொல்றேன், இது நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத ஒரு காரியங்க. அவர் சொன்னதை செஞ்சா நடக்கும் கண்டிப்பா காரியங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு பூரா கூட பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையாகுது எனக்கு. ஒரு நாள் ராத்திரி பூரா பிரசங்கம் பண்ணணும்னு வச்சிருக்கிறேன், அதான் விடுறது இல்லை. எங்க ஆயில்?
நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் சப்ளை பண்ணுகிறதுங்க. இந்த கிங்டம் ஆஃப் காட் எவ்ரிதிங் இஸ் சப்ளைடு ஃபார் அஸ். எல்லாமே ஏற்கனவே சந்திக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குதுங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, ஓடுறாங்க, அது பின்னாடி ஓடுறாங்க. ஐயோ நான் சம்பாதிக்கணுங்க, இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா விட்டேன்னா போச்சு, அவ்வளோதான். போனோம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கூட நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறேன், ஓவர் டைம் செய்ய ரெடியாக இருக்கேன். எப்படியா நான் வந்து 18 மணி நேரம் வேலை செய்யறது கூட ரெடி, கஷ்டப்பட்டு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா பணம் வரணும், அவ்வளோதான். ஏன்னா தேவைகள் நிறைய இருக்கு. அது உலக மெத்தடு. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்திலும் ஊத்த ஊத்த எண்ணெய் வந்துட்டே இருக்குங்க. ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசமே தீர்ந்து போச்சு, திராட்சை ரசம் குறைப்பட்டுச்சு. திராட்சை ரசம் இல்லை, பெரிய அவமானம். அந்த அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, கால் கழுவுறதுக்கு வச்சிருக்காங்கல்ல ஜாடி, இந்த கற்ஜாடி, அதில் வந்து தண்ணீரை நிரப்புங்க அப்படின்ட்டு. கிணத்துல வந்து தண்ணியை தூக்கின்னு வந்து நிரப்புறாங்க. ஒரு கேள்வியும் கேட்கல. எங்க இதெல்லாம் என்ன நடக்குமா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவர் சொன்னா செய்யறாங்க, அவ்வளோதான். அவர் சொல்லிட்டாரு, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்யறேன். இப்போ நிரப்ப சொன்னார், நிரப்பிட்டேன், அவ்வளோதான். கேள்வியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நான் அவர் சொன்னதை செய்யறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு முறை சொல்கிறேன், மொண்டை எடுத்து போய் பந்தி விசாரிப்பு காட்டு கொடுங்க. என்ன இப்போ எங்களை அடிக்கிறதுக்கா அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. மொண்டாங்க நேரம் எடுத்துன்னு போனாங்க. போகிற வழியிலே அது திராட்சை ரசமாக மாறிவிட்டது. நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறப்போகிறதுங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். மக்களுடைய தயவை உங்கள் பக்கமாக திரும்ப வைக்கிறார் அவர். நீங்கள் என்ன பண்ண, சும்மா அவர் சொல்கிறத நம்பினா போதும். அவர் பிரசனத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பினா போதும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். இது வந்து வெறும் என் குடும்ப தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என் கையில் வரணும். ஆண்டவரை, இதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப பெருசு தான், என் மூளை அறிவுக்கு எட்டாது. இதெல்லாம் நடக்குமா என்னன்னு நான் வந்து சந்தேகப்படல. நீர் சொல்லி, அதனால நான் இதை நம்புறேன். இந்த பொருளாதாரம் என் கையில் வரணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், நான் சொல்றேன், வாழ்க்கை அபரிமிதமான வாழ்க்கையாக மாறும். பேதுருன்னா அப்புறம் இந்த கல்யாண வீடுன்னா இதெல்லாம் என்ன, அதெல்லாம் விட எங்கேயோ போயிடும் நமக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு 2 வசனங்களை மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னதன் அடிப்படையில் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஆங்கில மொழியாக்கத்தில் சொல்லுது குடும்பங்கள் எல்லாம், இன்னொரு தமிழ் மொழியாக்கத்தில் சொல்லு குடும்பங்கள் எல்லாம், பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே எவ்வளவு நிச்சயமா சொல்றாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். பார்த்தீங்களா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிறதுன்றது வந்து ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். ஈசாக்கு இந்த அடுத்து 2வது முறை ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உன் பையன் கூட பார்க்காம வந்து அவனை வந்து இந்த மாதிரி சொன்னேன், அவனை வந்து எனக்காக பலி எடுத்து நீ ரெடி ஆயிட்ட, அதனால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அப்படின்னா ஆல் நேஷன்ஸ், ஆங்கில வேதாமத்தில் சொல்லு, எல்லா தேசங்களும் உன் சந்ததிக்குள் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேர்ல நான் ஆணையிட்டேன் என்று சொல்றார். நேஷன்ஸ் ஆசீர்வதி. இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன இப்போ நாங்கள் சொல்லுங்கிற ரொம்ப பஸ்ட் வந்துட்டுக்கிறார் போல நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அபரிமிதத்தை நோக்கி செல்லுவதை நீங்கள் காண்பீர்கள். யூ வில் அண்ட் யூ கேன் ரீகேப்சர் த எக்கானமி ஆஃப் த வேர்ல்டு. மறுபடியும் அதை வந்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இப்படி சொல்கிறார் பாருங்க. இதையே தான் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து சொல்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது என்று
அவர் சொல்றாரு, உலகத்தை சுதந்திரிப்பான். நம்ம யாரு? இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள். ஆனா நம்மளை எப்படி வெஸ்டானா, இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது, பெருசாவே நம்ம திங்க் பண்றதே கிடையாது. கோடிலாம் நம்ம வாயில வரதே கிடையாது. க்ரோர்ஸ் சொல்றதுக்கே பயப்படுறோம். யோயோ, பெருசாவே பேசவே மாட்டேங்கிறோம். நான் சொல்றேன், பேசணும், பெருசா பேசணும். நம்ம கடவுள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது என்ன நடக்கும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களுக்காக தான் இதை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36:33. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். ஹலோ, நீங்க ஒரு இடத்தை பார்க்கும்பொழுதே, ஐயோ இது ரொம்ப பாழான ஒரு நிலங்க, அவாந்தரமான ஒரு இடம், இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இது குடியேறவே மாட்டாங்க, இங்க வரத்துக்கு யோசிப்பாங்க, வாங்கறதுக்கு இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க போய் அங்க நின்னீங்கன்னா அங்க மக்களை குடியேற்றுவீர்கள். அந்த ஸ்தலம், பாழான ஸ்தலம் கூட எப்படி ஆகும்? கட்டப்படும். இட் வில் பில்ட். அப்ப கட்டப்படும். அப்ப பார்க்கும் போதே நீங்க அப்படிதான் பார்க்கணும். இந்த ஸ்தலத்துல குடியேறுவார்கள் மக்கள், கண்டிப்பா இதை பை பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இந்த ஸ்தலம் கட்டப்படும். அங்க போய் நின்று சொல்லணும், இந்த இடத்துல போய் நின்று சொல்லணும், இந்த இடம் கட்டப்படும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்ணும்? குடி ஏற்றுவிப்பேன் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே என்ன பண்ணுவேன்? இதுல குடி ஏற்றுவிப்பேன். இது வேற யாருக்கும் நடக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு இது கண்டிப்பா நடக்கும். அடுத்த வசனம் பாருங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழான தேசங்கள் என்ன பண்ணப்படும்? பயிரிட, வயல் நிலம் மாதிரி நிறைய விளைச்சலை தருகிற ஒரு பெரிய இடமாக அது மாறும். என்ன மாதிரி இடம் சொல்லிருக்கிற? பாழாக்கப்பட்ட தேசம். நான் சொல்றேன், நீங்க போறதுக்கு முன்னாடி அது பாழாக்கப்பட்ட தேசம் மாதிரி இருக்கலாம், அவாந்தர வெளியா இருக்கலாம், அது குடியேறுவதற்கு தகுதி இல்லாத மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். அங்க நீங்க போய் உங்க காலை வைக்கும்போது உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கடவுளுடைய தயவு இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது. நீங்க போய் நின்னா அது நல்ல பயிரிடுறதுனால மாறி விடுங்க, மாறிடும், டோட்டலா மாறிடும். 35ஆம் வசனம். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று. கொஞ்ச நேரம் முன்னாடி போனோம்னா, ஐயோ ரொம்ப பாழாந்ததுங்க, ஒரே முள்ளு செடி, முள்ளு காடு, அந்த மாதிரி இருந்த ஸ்தலம்லாம் ஏதேன் தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அவாந்தரமும் பாழும் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுவார்கள்? 36ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவனாயிருக்கிறேன் என்று. அவர் கட்டுறாரு. அவர் God is rebuilding whatever scattered. எதெல்லாம் பாழாக்கப்பட்டிருதோ, எதெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருதோ, எதெல்லாம் வாடுறதுக்கு தகுந்ததா இல்லையோ அது எல்லாத்தையும் நான் கட்டுறேன். எதெல்லாம் நிர்மூலமா இருக்குதோ அதை எல்லாத்தையும் நான் கட்டுவேன். நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை ஒருவேளை நிர்மூலமா இருக்கலாம், பட் God is building it up now, right now. உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். உங்களுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புகிறார், உங்களுடைய பிசினஸை கட்டி எழுப்புகிறார், உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறார், உங்களுடைய சரீர சுகத்தை கட்டி எழுப்புகிறார், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், உங்களுடைய நீதியான வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். அவர் கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் யாரு? நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். நான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். எவ்ரிபடி வில் நோ who your God is. நீங்க போய் நிற்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வெளிப்படும், அப்படிப்பட்ட ஒரு பவர் வெளிப்படும், பிளஸ்ஸிங் வெளிப்படும். இந்த பிளஸ்ஸிங் என்ன பண்ணுது? ஆதாம் மூலமாக எதெல்லாம் சீரழிக்கப்பட்டதோ, பிசாசின் மூலமாக எதெல்லாம் சீரழிக்கப்பட்டதோ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுது. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கப்பட்டதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு நாம தேவைங்க, நீங்க தேவை கர்த்தருக்கு. எதுக்கு? நிர்மூலமாக்குறத நம்ம மூலமா கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பாழா கிடந்ததை பயிர் நிலமாக்குகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னை சுற்றியுள்ள ஜாதிகள்லாம் இதை காணும் சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அப்புறம் இதை செய்வேன். நான் செய்ய போறது கிடையாது. என்ன சொன்னாரு, சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ண போறாரு?
என் வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் அவர் செய்ய போறார். இதை நீங்கள் விசுவாசித்து இதை கையில் எடுத்துக்கொண்டு, இதை நான் கட்டுவேங்க, இந்த வியாபாரத்தை கட்டுவேன், இந்த தொழிலை கட்டுவேன், இந்த பிசினஸை கட்டுவேன், என் குடும்பத்தை கட்டுவேன், என்னுடைய சரீர சுகத்தை கட்டுவேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன், என்னுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவேன். இது ஒருவேளை இன்னைக்கு நிர்மூலமாகி இருக்கலாம், ஒருவேளை பாழாய் கடக்கலாம், ஒருவேளை அவாந்தரமா கடக்கலாம். ஆனா இது நிர்மூலமான நிலைமையில இருக்க போறது கிடையாது. கர்த்தர் இதை கட்டுகிறவராய் இருக்கிறார். இது கட்டப்படும், கண்டிப்பா கட்டி எழும்பும். பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாய் கடந்த தேசம் பயிரிடப்படும். பாழ் தேசம் என்கிற தேசம் ஏதேன் தோட்டமாகும். அவாந்தரம் பாழ்நிலமாகவும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் மாறும். கர்த்தர் சொல்றார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானவைகளை பயிர் நிலமாக்குறேன். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாருங்க. நீங்க போகும்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம், நீங்கள் போகும்பொழுது பாழா இருந்த மாதிரி இருக்கலாம், நீங்க போகும்பொழுது அது அவாந்தரம் மாதிரி இருக்கலாம். ஆனா அதை அவர் கட்டுறாரு. ஆண்டவரே, நீர் சொன்னீர், நீர் செய்வேன்னு சொல்லுகிறீர், நீங்க செய்யுங்க. இப்ப நான் விசுவாசிக்கிறத சொன்னீங்கன்னா, காலை வச்சு அந்த இடத்துல சொன்னீங்கன்னா நிச்சயமா அவர் கட்டுவார். நிர்மூலமான எல்லாவற்றையும் கட்டுவார். உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கு, நம்புங்க, அதை விசுவாசிங்க. அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பவர் ஆஃப் பிளஸிங் எவ்வளவு பெருசு என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, 2 மெத்தட் இருக்கு ஆண்டவரே. ஒன்று நாங்கள் கல்வி அறிவின் மூலமாக, திறமையின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக அடைகிற அறிவு. இன்னொன்று கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு இன்ட்யூஷன்ல வருகிற ஒரு அறிவு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இதை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னோவேட்டிவான ஐடியாஸை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதிய புதிய கிரியேட்டிவான ஐடியாஸை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமே எங்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படணும்ன்றதுக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தின் எக்கானமியை ரீகேப்சர் பண்ணும்படியாக இந்த உலகத்தில் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் நான் கூறுகிறேன். ஆண்டவரே, in the name of Jesus, let this power, let this anointing flow from them, oh Father. ஆண்டவரே, பட்டணங்கள் குடியேற்றப்பட்டவர்களாக மாறட்டும். அவாந்தரமும் பாழ்நிலமா இருக்கிறவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டவர்கள் கட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய நீர் இதை சொல்லி இருக்கிறேன், நீர் இதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகள் கட்டப்படட்டும், நிர்மூலமா இருக்கிற பொருளாதாரங்கள் கட்டப்படட்டும், நிர்மூலமா இருக்கிற குடும்பங்கள் கட்டப்படட்டும், நிர்மூலமா இருக்கிற சரீரங்கள் கட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let them help them to recapture the economy of the world, Father. Let them recapture everything, Father. Let them rule everything, oh Father. That's the plan and purpose of God. That's the original plan and purpose of God. We know that, Father. ஆண்டவரே, வரும் நாட்களில் அப்படிப்பட்ட ரீகேப்சர், எக்கானமியை ரீகேப்சர் பண்ணுகிறவர்களாக இவர்களை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இவர்கள் மேல நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது இந்த பிரசங்கம் அவர்களுக்கு ஞாபகம் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். எல்லா துறைகளிலும் இவர்கள் காலுன்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துறைகளிலும் இவர்களுடைய ஆதிக்கம் செலுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துறைகளிலும் இவர்களுடைய செல்வாக்கு பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம்.